தாவிக தலைவர் விஜய் வந்து திருச்செந்தூரில் முருகனை போய் சந்திச்சிருக்கிறாரு. முருக கடவுளை பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. வேலையெல்லாம் வாங்கி அந்த இதெல்லாமே இப்போது வைரல் ஆகிட்டுருக்கு. எதுவும் அவங்க வந்து இந்த பதவியேற்புக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்களா? மெரினா பீச்சில் பெரும் கூட்டத்தோடு நம்ம வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்டாக ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. என்ன நடக்கும் உண்மையில்? விஜய் அவர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது. என்னடா ஆஸ்திரேலியா போவார்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அவர் திருச்செந்தூர் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆட்சியா ஆஸ்திரேலியாவா, விஜய் எடுக்க போகும் முடிவு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு இருந்த சூழலில் தான் ஆக்சுவலி நேற்று இரவே வந்து அவர் தனி விமானத்தில் திருச்செந்தூர் போயிட்டு விடியற் காலையில் முருகப்பெருமானை தரிசிக்கிறார் அப்படிங்கிறது அப்பொழுதே நேற்று இரவு பேசப்பட்டது. அதே மாதிரி தான் ப்ரொசீடிங்ஸ் நடந்தது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சோதிடர்கள் அவங்க தரப்பிலிருந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் நீங்கள் வந்து கிரகநிலைகள் இப்போ இருக்கக்கூடிய சூழலை பார்த்துட்டு போய் முருகரை தரிசிக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னதுனால அதன் அடிப்படையில் அவர் போயிருக்காரு. அது தனி மனித விருப்பம், உரிமை சார்ந்தது, தேர்வு. நமக்கு அதில் பிரச்சனை இல்லை. எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அதை அவர் செய்கிறாருங்கிறத வச்சுக்கலாம்னா அவர் நடத்திய கூட்டங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நல்ல நேரம் பார்த்து செய்கிறதுங்கிறது அவருக்கான ஒரு சென்டிமெண்ட்டாக, அவருக்கான ஒரு விஷயம். இந்த தேர்வு எழுதிட்டு வந்து சாமி கும்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. எக்ஸாமில் ஏதோ தப்பாக எழுதியிருக்கேன், கடவுளா நீங்கள் பார்த்து நல்ல மதிப்பெண் போடக்கூடிய ஆசிரியராக என்னுடைய பேப்பர் வந்து அவங்ககிட்ட மாட்டணும், அவங்க பார்த்து என்னை வந்து தேர்ச்சி பண்ணி விடணும், இப்படின்னு வேண்டுதல்கள்லாம் மாணவர்கள் பண்ணுவாங்க. ஒரு பழைய ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பையன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அரச மரத்தடி பிள்ளையார்ட்ட வேண்டிக்கிட்டு இருந்தானா, எப்படியாவது இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் ஜவஹர்லால் நேருன்னு மாற்றிரு. ஏன்டா நான் அப்படி தான் பரீட்சையில் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. அது நீ ஏப்பா ராஜேந்திர பிரசாத் எழுதலாம், நான் நேருன்னு எழுது பண்ணல, அதை மட்டும் எப்படியாவது மாற்றிரு அப்படிங்கிற மாதிரி. சரி, அதை தாண்டி ஒரு எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்குது. அதை பலர் வெளிப்படுத்துகிறாங்க, சிலர் வெளிப்படுத்தலை. வெளியூர் பயணம் போனவர்களும் அங்கே ஆசுவாசமாக இருக்காங்களான்னு கேள்வி இருக்குது. எங்கேயும் போகாமல் வீட்டில் இருக்கிறவங்க ஆசுவாசமாக நிம்மதியாக இருக்காங்களாங்கிற கேள்வி இருக்குது. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் அதற்கான வடிகாலை தேடி பயணிக்கிறாங்க. அதில் ஒன்றாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இதுவும் தெலுங்கு ரீமேக்குங்கிற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் பார்க்க முடிகிறது. பவன் கல்யாணா? இதுவும் பவன் கல்யாண் இதற்கு முன்பாக எலெக்ஷன் சமயத்தில் போனதும் நம்ம இவர் போனது அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த இமேஜஸ் ஒரு பக்கம் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது யாராக இருந்தாலும் ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை என்பது ஒரு வடிகாலாக இருக்கிற பட்சத்தில் எங்கே வேணாலும் போய்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பக்கம் இந்த ஆட்சி ஆஸ்திரேலியாங்கிறத தாண்டி விஜய் அவர்களை நோக்கி பெருமளவுக்கு நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்னு ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அது எப்படி ஓடுது? பல வகைகளில் ஹேஷியங்களில் வர்றது தான். என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ராங்கான இதெல்லாம் அதில் ஓடும். விஜய் அவர்கள் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் கடந்த காலத்தில் விஜய் ஏதோ ஒரு வகையில் அவரோட பழக்கம் ஆக வாய்ப்பு இருந்தவர்களாக சொல்லப்படுகிறவர்கள், இப்படியானவங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில், விடிய காலையில் ஈசிஆர் பக்கம் பீச்சில் வாக்கிங் போகிறாங்க. அவங்க வீடெல்லாம் ஈசிஆரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மணிக்கு முன்னாடியே அவங்க வாக்கிங்கை முடிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு பண்ணை வீடு ஏதோ ஒரு வீட்டில் விஜயவே சந்திச்சு பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஸ்ட்ராங். ஏற்கனவே மலையாள ஜோசியர்கள் சொன்னது இவங்க காதுக்கு ஏதாவது எட்டி இருக்குமா? இப்படி தான் வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் சூழல் இருக்குது. பல்வேறு இந்த சேனல்கள்லையும் இப்போ ஜோசியர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது வரும், அதை பின்னாடி வரும். ஆமாம். ஏன்னா நீங்கள் எல்லா கட்சியும் ஜெயிக்கும்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டாப்புல, திமுக தான்ன்ற மாதிரி நான் ஒரு ஜோசியர் பார்த்தேன். என்டிஏ பிரதமர் மோடிக்கு குரு இந்த முறை உச்சத்தில் இருக்கிறதுனால அவரோட கூட்டணி வைக்கக்கூடிய வலுவான கட்சி அப்படிங்கிறது ஆட்சி என்டிஏ தான் அப்படின்ட்டு அவங்க அந்த மாதிரியான ஒன்று பார்த்தேன். விஜய் அப்படிங்கிற மாதிரி அநேகமாக அடுத்து அவங்க தயார் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை வந்து நம்ம கண்ணில் படலான்னு தெரில. சீமான் சாருக்கு எதுவும் வருதாங்கிறதும் நமக்கு தெரியல. அவங்க எதுவும் தமிழ் ஜோதிடங்கிறதே இவங்க தமிழ் எதுவும் தமிழ் ஜோதிடர்களை நோக்கி நகர்றாங்களா அப்படிங்கிறதும் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது முன்னாடிலாம் அந்த ஃபுட்பால்னால் எக்ஸ்பர்ட்ஸ் கணிச்சது போய் ஆக்டோபஸ்க்கு சாப்பாடு வைப்பாங்க. அது வந்து எதை 2 பக்கம் கொடியும் ஒட்டியிருக்கும், எதை முதல்ல அந்த ஆக்டோபஸ் சாப்பிடுதோ அந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னுன்ற மாதிரிலாம் ப்ரெடிக்ஷன்ஸ் போச்சு. இல்லை, நான் ஸ்கூல் படித்த காலத்தில் இப்படி போச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஒரு மாடு கணிச்சுது, எலி கணிச்சுது, முயல் கணிச்சதுங்கிறதெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி தேர்தலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் தாண்டி போய்
சோதிடர்கள், அஸ்ட்ராலஜி, ப்ரெடிக்ஷன்ஸு இப்படியான ஒரு எராவாகவும் இது மாறி இருக்கும். இல்லை அதில் வந்து ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்குல்ல. இந்த ஒரு 10 நாளைக்குள்ளால் யார் வருவா, என்ன கள நிலவரம், எங்கே எப்படி ஓட்டு விழுந்தது, இதற்கெல்லாம் ஒரு வடிகால் ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் நகர்ந்துட்டு. அதில் கவனிக்க வேண்டியது, அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அதிகாரிகள் போகிறாங்களான்னு தெரியல. நம்ம அங்கே வந்தோம்னா அவங்க காலைக்குள்ளது பண்ணிட்டு மீண்டும் அந்த உறவை புதுப்பிப்பதற்காக, ஏன்னா இப்போ எல்லாரும் ஒரு பெரிய மண்டை காய்ச்சல் இருக்காங்க. யார் வருவான்னு எப்படி இங்கே யாருக்கும் தெரியாமல் ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கோம். அதிகாரிகளுக்கும் யார் வந்தாலும் நம்ம ஒன்று இப்போ வெயிட்டான பதவியில் இருந்தால் தொடரணும், இல்லை சுமாரான பதவியில் இருந்தால் அடுத்த முறை வெயிட்டான பதவிக்கு போகணும். எல்லா பக்கமும் துண்டு போடலாங்கிற வகையில் ஒரு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிலர் சந்திக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ விஜய் அவர்களை விடியற் காலையிலே போய் சந்திக்கிறாங்க. விடியற் காலையிலே சந்திச்சுட்டு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, எங்கள் வட்டாரத்துக்குள்ளே அப்படி தான் நாங்கள் தகவல் இருக்குது, நீங்கள் கட்டாயம் ஜெயிக்கிறீங்கலாம் அவங்க சொல்கிறதா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த சோதிடர்கள் மூலயமா பார்த்துட்டு போனாங்களா, இல்லை அவங்க ஜாதகத்தை பார்க்க போகும்போது அடுத்து வர்றவரோட நீங்கள் போய் இப்போவே அவரோட நல்ல இதை வச்சுக்கோங்க அப்படின்னு ஏதோ அவங்க சொன்னாங்களா, இல்லை நீங்கள் அடுத்து ப்ரமோஷன் வாங்கணுன்னா புதிய முதலமைச்சரோட நெருங்குங்கன்னு எதுவும் அவங்களுக்கு சொன்னாங்களா நமக்கு தெரியல. பட் ஒரு நம்பிக்கை, அதே நேரத்தில் ஒரு குழப்பம் அப்படின்னும் போது குழப்பத்துக்கு வடிகாலாக அது நீங்கள் சோதிடம் பார்த்து அதுலேருந்து ஒரு உறுதியான நிலைப்பாட்டு எடுக்கிறதோ இல்லை கோவிலுக்கு போகிறதுங்கிறது இயல்பானது. பட் அதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எங்கே இருந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, இது மும்பையிலேருந்து கொல்கத்தாவிலேருந்தெல்லாம் சோதிடர்களை வரவழைத்து அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது அவங்க முழுக்க ஆங்கிலத்தில், ஏன்னா அவங்களுக்கு இங்கே தமிழ் தெரியாது, இங்கே என்னென்ன கட்சி இருக்குது, எத்தனை தொகுதி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாதுங்கிறது நமக்கு தெரியல. அதை விட முக்கியம், இந்த 4 பேரோட ஜாதகம் உங்களுக்கு எங்கே கிடச்சி, ஜாதக நோட்டு யார் கொடுத்தா, அஃப்கோர்ஸ் நீங்கள் அது இல்லைன்னா கம்ப்யூட்டரில் பிறந்த நாள் போட்டு ஓரளவுக்கு எடுத்துடலாம். ரொம்ப துல்லியமாக வேணும்னா பிறந்த நேரம் வேணும். பிறந்த நாள் இருந்ததுனால இதை வச்சு நீங்கள் அடித்து, இன்றைக்கி அந்தளவுக்கு அது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுனாலும் இதை வச்சு 4 பேருடைய ஜாதகங்களில் எது முன்னணியில் இருக்கிறது. இந்த பிறந்த அந்த நேரம் எல்லாம் கொஞ்சம் மாறினாலும் தப்பிடும்ல இது. அது அந்த நேரத்தில் எத்தனை நாழிகைக்குள்ளே இருக்குது, ஏன்னா ஒரே நாளில் பல நேரங்களில் 2 நட்சத்திரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் எந்த நட்சத்திரம், ஒரு சில நேரங்களில் நட்சத்திரம் வந்து சில நட்சத்திரங்கள் 2 ராசிக்கும் பாதியாக பகிரப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல சிக்கல் வரும், ராசியே மாறுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். இதை தாண்டி அதில் லேட்டிடியூட், லாங்கிடியூடு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகரேகை, மகர ரேகை, அட்சரேகை, தீர்க்க ரேகை, இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா. அதனால் இடத்தை கேட்பாங்க. பிறந்த இடம் அப்படிங்கிறத பொறுத்து, அது எத்தனை கோணத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதை வச்சு எடுக்கக்கூடிய அந்த இன்னும் துல்லியமாக இருக்குங்கிற மாதிரியான விஷயமும் உண்டு. ஸோ பிறந்த நேரம், இடம், இதை வச்சு தான் கணிக்க முடியும். நாளோட சேர்த்து அப்படிங்கிற மாதிரிலாம் வெவ்வேறு விதமாக இருக்குது. அது இல்லைனாலும் அதை வச்சு தோராயமாக கணிக்கலாங்கிறதெல்லாம் இருக்குது. இவங்க ஏன்னா எல்லோரும் ஜாதக நோட்டு வச்சுருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் 70 வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன பாரம்பரியத்தில் அல்லது உங்கள் குடும்பத்தில் இப்போ என்ன பண்ணியிருந்தாங்க, பெரும்பாலும் வீடுகளில் தான் இப்போ பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ மருத்துவமனைகள் இருந்ததா என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சூழலெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இல்லை, இதுக்கு முன்னால் கடந்த முறை வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஜோதிடம் அப்படி சொல்லவில்லை, அவருடைய ராசி அப்படி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஹெச் ராஜா அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. 12 கட்டத்தையும் அலசி பார்த்தாச்சு, அதுக்கான பிராப்தமே இல்லைங்கிறேன், அதுக்கான வாய்ப்பே இல்லை. அவருடைய ஜாதகத்தை மொத்தமாக அலசி 12 கட்டத்தையும் பார்த்தாச்சுங்கிறேன் அப்படின்னு 21 அவர் சொன்னார். அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு. அப்புறம் அதற்கு பிறகு அவரே தான் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தையும் சொன்னார். அது காலம் அப்படி கொண்டு வந்ததுன்னு வைங்களேன். இல்லை, அது ஜோதிடம்ங்கிறது உங்களுடைய நம்பிக்கை தான். பட் அதை தாண்டி களம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். வெறும் ஜோதிடம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தசா புத்தியில் அது வந்து உச்சத்தில் போகிறார், இல்லை அவர் போய் மறைகிறார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அப்புறம் ஏன் நம்ம அதில் ஒரு பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். அப்போ அது வர்த்தகமாக நோக்கத்தோடு மட்டும் இருக்கா? சிலதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது. நம்ம இதுக்கு மனத்தை ஆற்றுப்படுத்த பண்ணிக்கலாம்னாலும் இன்றைக்கு அது ஒரு வணிகமாக வர்த்தகமாக இருக்கிறதுனால செய்கிறீங்களாங்கிற கேள்வி இருக்குது. அதை தாண்டி இந்த ஜோதிடங்களை எல்லாம் பொய்யாக்கக்கூடிய வகையில் இந்த எலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஏன்னா எல்லாரும் ஒன்றே சொல்லலை, ஆளுக்கு ஒன்று சொல்லும்போது ஏதோ ஒன்று தான் நடக்குது. ஆமாம் 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 4 பேர் முதலமைச்சர் ஆவாருன்னு நீங்கள் 40 பேர் சொல்லியிருக்கீங்கன்னா யாராவது ஒருத்தர் தான் ஆக முடியும். இல்லை, அது
எந்த சேனல் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க அதை பொறுத்து ஜோதிடம் வந்து மாறும். இல்லை அது இல்லை என்ன சொன்னாலும் தம்னையில் நம்ம வைக்கிறதா வைப்போங்கிறதும் ஒரு கேட்டகரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் அவங்க இந்த மும்பையிலேருந்து வரவழைக்கப்பட்ட பிரபல தேசிய ஜோதிடர், தேசியனா இந்தியா முழுக்க பிரபலமானவங்க, அவங்க ஐபிஎல் வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இந்த கேப்டனுக்கு அதில் என்னென்னா வேற வெளிநாட்டுக்காரங்க கேப்டனாக இருக்காங்க, அவங்க ஜாதகத்தெல்லாம் இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க நமக்கு தெரில. அவங்க நட்சத்திரம் புனர்பூசத்தில் வந்து புனர்பூசத்துலேருந்து ஆயில்யம் இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இல்லை கேன்சருக்கு குரு இஸ் உச்சத்துக்கு கேன்சருக்கு போகிறாரு அப்படின்ட்டு அவங்க உச்சத்தில் கேன்சருக்கு போகிறாருன்னும் போது கடகராசிக்கு போகிறாரு அப்படிங்கிறத. இல்லை இதில் வழக்கமான ஜோசியத்தில் பரிகாரம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இதில் முதல்வராகணும்னா பிறகு பரிகாரம் சொல்லி ஒன்றும் முடியாது. ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லி இருந்திருக்கணும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பரிகாரம். விஜய் அவர்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவாங்க? ஆக்சுவலாக விஜய்க்கு அவங்க ஒன்று சொன்னாங்க, அதுதான் நான் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னென்னா விஜய் அவர்களுடைய அந்த இதை அவர் கட்சி ஆரம்பித்த அந்த கிரகச்சாரங்களை பார்க்கும்போது, கிரக நிலைகள் ஆராயும் போது அவர் இந்த ஒரு எலெக்ஷனோடலாம் முடிஞ்சு போயிட மாட்டார். அவருக்கு இன்னும் நீண்ட தூரம் பயணம் இருக்கு. சரி, அவருக்கு இருக்கு. ஆனால் இருக்கு. ஆனால் 2027 2028 நிறைய லீகல் இஷ்யூஸை சந்திப்பார். சட்ட ரீதியில நிறைய பிரச்சனைகள் வரும். இல்லை மத்திய அரசு அங்கேருந்து வந்ததுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிபிஐ விசாரணை. அதையும் சொல்றாங்க. இடி சிபிஐ ஐடி நிறைய கேசஸ் இருக்கு. அதனால அது என்னன்னா ஏறத்தாழ அப்போ நான் என்ன ப்ரெடிக்ட் பண்றேன்னா 27-28 வழக்கு இருக்கு, 29 கூட்டணிக்கு கூப்பிட போறாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை அதை எதையும் அவங்க முன்கூட்டியே கணிச்சு இல்லை வந்து சோர்சஸ் கிட்ட வாங்கி சொல்றாங்க, அந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. மேபி அவங்க என்ன கரூர் சம்பவம் மும்பையில இருந்து வந்து இவ்வளோ கணிச்சு அவங்க சொல்றாங்கன்னும் போது நிறைய கேசஸ் இருக்கதான். இடி சிபிஐ ஐடி எதுவாக வேணாலும் இருக்கலாம். நிறைய லீகல் இஷ்யூஸ் அவர் ஃபேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை டெலிவர் பண்ணாங்க. அப்போ 29 எலெக்ஷனில் ஏதோ ஒரு கூட்டணியில் விஜய் இருக்க போகிறாரா, இல்லை அந்த நெருக்கடி எப்படி போக போகுதுங்கிறத நம்ம அவங்களுடைய ப்ரெடிக்ஷனாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர் ஆவான்றதுக்கு அவங்க சொன்னாங்க பாருங்க. மோடிக்கு கிரகநிலை நல்லா இருக்குது. 2014 8 மாதம் ஜூபிட்டர் குரு வந்து இதில் இருந்ததுனால அவர் நீண்ட நாள் இருந்து ஆட்சியை அகற்றினார். அதே மாதிரி இப்போ 10 மாதம் அதே ஜூபிட்டர் குரு வந்து புனர்பூசத்தில் இருக்கிறதுனால இந்த முறை மோடிக்கு சாதகமா இருக்கு. அதனால அவரு கூட கூட்டணி சேர்ற ஸ்ட்ராங்கா இருக்க ஒருத்தர் ஜெயிப்பார். எடப்பாடி பழனிசாமி அவரு ஜூபிட்டர் வந்து அவருடைய தலைக்கு மேலதான் நிக்கப்போம். அது என்ன, ஒரு லக்கினத்தில் 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் உச்சத்தில் சுக்கிரன்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எது எப்படி நடந்தாலும் சரி, யாருடைய ப்ரெடிக்ஷன் இங்கே புள்ளி விவரங்கள் சார்ந்தே, கணிதம் சார்ந்தே, எண் கணிதம் அவங்க என்ன வச்சுட்டாங்க, கணிக்கிறீங்க அவ்வளோதானே. சர்வேங்கிறது கணிப்பு, ஜோசியமும் கணிப்பு தானே, ஒன்றாக்கிறோன்னு 2 பேர், இவர் செஃபாலஜிஸ்ட் தான், அவங்க ஜோதிடர்னு உட்காந்து தான் பேசுகிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 4ஆம் தேதி என்ன நடக்குதுங்கிறத எந்த ஜோதிடருடைய கணிப்பு பலிக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.